பருப்பு பொடி சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொடி போதும். சுட சுட சாதத்தை கூட பருப்பு பொடி நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா செவந்து வரணும். அதே கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வரமிளகாய் கூட காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம், நல்லா கலர் கிடைக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 துண்டு பெருங்காயம் அதையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா இந்த மாதிரி அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபைனாக பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு பொடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.